வணக்கங்க. வாழ்க வளமுடன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் திரு ஈஸ்வரன் ஐயா அவங்கள நான் அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன். இவங்க ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். தமிழ் வழியாக ஆங்கிலம் வாசித்தல் எப்படி அப்படிங்கிற முறையை எல்லாருக்குமே சொல்லி தந்துட்டு இருக்காங்க. நிறைய அரசு பள்ளிகள்லேயும் போய் பயிற்சி கொடுத்துட்டு வராங்க. அதுவும் ஒரே நாளில் பசங்களை ஆங்கிலம் வாசிக்க வைக்கல. அதாவது அடிப்படையாக ஆங்கிலம் வாசிக்க தெரியாத மாணவர்களை கூட அவர் தமிழ் வழியாக ஆங்கிலம் வாசிக்க வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு இவரோட பயிற்சி வகுப்புகள் இருக்குது. ஒரு நாள் போதும், ஒரே நாளில் அவர் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் ஒரு கல்வி சம்மந்தமாக யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணும்போது என்னோடய குழந்தைங்களுக்கு ஹோம் ஸ்கூலிங் பண்ண போகிறதுனால அது சம்மந்தமாக நிறைய தேடும்போது இவர் சத்யம் டிவியில் அளித்த பேட்டி வீடியோ நான் பார்த்தேன். அது 2013 வெளியானது. நான் போன வருஷம் எனக்கு அந்த வீடியோ கிடச்சிது. அதில் ஐயா அவங்க பேசியிருந்தாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவரோட பயிற்சி முறைகள் பற்றி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை பற்றி ஹீலர் பாஸ்கர் ஐயா அவங்கக்கிட்ட நான் அறிமுகப்படுத்தி வச்சேன். பாஸ்கர் ஐயா மூலமாக இந்த நல்ல விஷயத்த பொதுமக்களுக்கு சொன்னோன்னா சீக்கிரம் போய் எல்லா மக்களுக்கும் இந்த நல்ல விஷயம் சேருங்கிற நம்பிக்கையில் நான் ஐயா கிட்ட இவரை பற்றி சொன்னேன். ஐயாவும் பானு வீட்டு கல்வி முறை கலந்தாய்வு கூட்டத்துக்கு இவரை வர சொல்லியிருந்தாங்க. பானு வீட்டு கல்வி முறை கலந்தாய்வு 10வது கூட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். திரு ஈஸ்வரன் ஐயா அவர்களும் வந்திருந்தாங்க. அங்கே பாஸ்கர் ஐயா இவருக்கு பேசுகிறதுக்கு நேரம் ஒதுக்கி தந்தாங்க. ஐயாவும் ஈஸ்வரன் ஐயாவும் அவர் பற்றின விஷயங்களையும் அவரோட வகுப்புகள் பற்றியும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அந்த வகுப்பில் பார்த்துட்டு அவரோட நம்பர் வாங்கிட்டு அவர் புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தையும் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இன்றைய காலகட்டத்துக்கு ஆங்கிலம் ஒரு தேவையான விஷயமா உருவாக்கிட்டு, இது தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்வரன் ஐயாவோட பயிற்சி வகுப்புகள் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிஜமாகவே ரொம்ப நல்ல மெத்தடு. இவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் பசங்களை அடிப்படையாக ஆங்கிலம் வாசிக்க தெரியாத பசங்களை கூட இவரோட பயிற்சி வகுப்பு ஒரே நாளில் கண்டிப்பாக வாசிக்க வச்சுருவார். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இவர் பற்றின அறிமுக வீடியோ தான். அடுத்தடுத்த வீடியோக்களில் அவரோட பாட வகுப்புகள் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தேனி ஈஸ்வரன் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். அரசு பள்ளியில் 35 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன். 2013ஆம் ஆண்டு என்னுடைய மனைவியும் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர். அதாவது ஒரு தமிழ்நாட்டில் ஆங்கிலத்தை வாசிக்க தெரியாமல் பிள்ளைகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள். ரொம்ப மேல் படிப்புக்கு சென்றாலும் புரிந்து படிக்காத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்போ தமிழ்நாட்டிலே கிராமப்புற பள்ளிகளிலே ஆங்கிலம் இருந்தால் ஒரு வார்த்தை கூட ஸ்பெல்லிங் சரியான உச்சரிப்பு தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த குறையை போக்குவதற்காக வேண்டி ஒரு தமிழ் வழியாக ஆங்கிலம் வாசித்தல் என்ற ஒரு புதிய கற்பித்தல் முறையை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தியுள்ளார். அதாவது ஆங்கில எழுத்துக்கள் 26 எழுத்துக்களுக்கும் என்ன தமிழ் உச்சரிப்பு ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் அதை சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோடனே அந்த உச்சரிப்பு பிரகாரம் அவங்க மனசில் பதிய வைத்து நாம் டீச் பண்ண உடனே ஒரே நாளில் ஆங்கிலத்தை தமிழ் மாதிரி எடுத்துக்கொண்டு படித்து விடுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் குற்று மனப்பாடம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆங்கில வார்த்தைகளை குற்று மனப்பாடம் பண்ணி அது மனசில் பதிய வைத்து அங்கே போய் எழுதும்போது ஸ்பெல்லிங் தவறு விட்டு எழுதி கொண்டிருக்கிறோம். அது இப்போ குற்று மனப்பாடம் செய்வதனால் புரிந்து படிக்க முடிவதில்லை. புரிந்து படித்தால்தான் எந்த மொழியாக இருந்தாலும் புரிந்து படித்தால்தான் அது வாழ்க்கைக்கு பயன்படும். அது அவங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் சொல்லுவது, நான் என்னுடைய பணிக்காலத்திலே கிராமப்புறத்து பள்ளிக்கு அரசு பள்ளியில் 3வது மாணவர் 4வது மாணவர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் டெய்லி ஆங்கில பேப்பர் படிக்க வைத்துள்ளேன். இது உண்மை. ஒரு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாலே போய் ஒரு ஆங்கில பேப்பர் படித்து பரிசுலாம் வாங்கி வந்திருக்கிறோம். இந்த மெத்தடை பற்றி ஒரு புதிய டிவிலையும் பேட்டி போட்டிருக்கார்கள், சத்தியம் டிவிலையும் பேட்டி போட்டிருக்கார்கள், புதிய தலைமுறை, தந்தி டிவி, ஜி டிவி, 7th ஸ்டாண்டர்ட், இப்படி எல்லா டிவிகளையும் போட்டிருக்கார்கள். அவங்களுடைய கடைசியில் அவங்களுடைய முடிவு என்ன சொல்வார்கள், என்னுடைய மெத்தட்னு சொல்லக்காக ஆண்டவர் கொடுத்த மெத்தடில் தமிழ்நாட்டு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் கொண்டு போனால் எல்லா பிள்ளைகளும் படிப்பார்கள், ஆங்கிலம் படிப்பார்கள். நான் கேரண்டி கொடுக்குறேன். எல்லா டிவிக்கும் சொல்லுவாங்க. இது நடந்திருக்கு. இது உண்மை. இந்த மெத்தடை நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களுக்கும் போய் கற்பித்து வருகிறேன். சொல்லப்போனால் இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் போய் சொல்லி கொடுத்துக்கிறேன் தங்கி. அப்படிப்பட்ட எல்லாருக்கும் தேவைப்படுது. திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஆங்கிலம் படித்துள்ளது எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. அதை தமிழ் மாதிரி படித்து கொள்ளலாம். தமிழ் மாதிரி படித்து இப்போ புரிஞ்சு படித்தாலே வர வர மாணவர்கள்லாம் மேலே போக போக அவருடைய ஆங்கில அறிவை கூட்டிக் கொள்வார்கள். அப்போ புரிஞ்சு படிக்கிறதுனால
அந்த ஒரு டிகிரி வாங்கும்போது, ஒரு இன்ஜினியர் டிகிரி வாங்கும்போது, ஒரு பட்டை வாங்கும்போது அவங்க ஒரு கம்பெனிக்கு போனால் ஆங்கில அறிவு கேட்கிறார்கள். வெளிநாட்டுக்கு போனாலும் ஆங்கில அறிவு தேவைப்படுகிறது. அதனால் ஆங்கிலம் படித்தாலே மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை வருதுன்னு நான் உறுதியாக சொல்லுகிறேன். இடைநிற்றல் பள்ளிக்கூடத்தில் இருக்காது. இடைநிற்றலில் ஆங்கிலம் வராதனால பிள்ளைய பள்ளிக்கூடம் போகவே விருப்பப்பட மாட்டார்கள். ஆங்கிலம்னால வேப்பங்காயாக நினைக்கிறார்கள். நம்மளே பார்த்துருக்கோம் பல செய்திகளில். இங்கே தமிழ் மீடியத்திலே படிச்சுட்டு போய் காலேஜுக்கு போனால் எல்லா பாடங்களையும் ஆங்கிலம் மட்டும்தான் படிக்கணும். அங்கே போய் ஆங்கிலம் படிக்க தெரியாதனால எத்தனையோ தற்கொலைகள்லாம் நம்ம நியூஸில் பார்த்து கொண்டு இருக்கிறோம், நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். அந்த குறைகள்லாம் போக்குவதற்கு நான் என்ன சொல்கிறேன், தமிழ் மொழியாக ஆங்கிலத்தை அதை சரியான உச்சரிப்போட, நான் என்ன சொல்கிறேன், சரியான உச்சரிப்போட அதை வார்த்தையை படிக்க சொல்கிறேன். தமிழ் மாதிரி எழுத்து எந்த வார்த்தையாக நான் சொல்கிறேன். ஈஸ்வரன் ஐயா அவங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் போய் அவரோட வாசித்தல் முறையை சொல்லி கொடுத்துட்டு வராங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்கள யாரும் ஆசிரியர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பள்ளிக்கும் கூப்பிட்டிங்கன்னா வந்து சொல்லி தருவாங்க. நிச்சயமாக ஒரு பயனுள்ள முறை இது. எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வாழ்க வையகம். நன்றிங்க.